எவ்வளவு 57 குடுக்குற மாத்திரம் 2 வார்த்தையில சொல்லு. மேல கீழே எல்லாம் அடிக்காத. ஆமா 2 வார்த்தை போடலாம். மேல இருந்து 65 சொல்லுங்க, அப்படிலாம் இல்ல. 2 வார்த்தை. இது புது வாயினா. எப்படி கட்டையில உடச்சு எவ்வளவு வச்சிருக்கேன் சொல்லு. எவ்வளவு வச்சிருக்கேன் கட்டையை உடைச்சு பனைமரம் உடைச்சா நான் சொல்றேன். சரிண்ணா வேணும் மாடு மேல பார்த்தாதுண்ணா மாடு மேல பார்த்தாது பாரு. அடியோட யாருலாம் உட்காந்து எந்த தப்பு சொல்லு. எப்படி முடிவு நீ சொன்ன சரி. சும்மா வந்து எல்லாம் வந்து உன்னோட பொருளை வந்து அவருக்கு புடிங்கி கொடுத்து அவரும் கொண்டு போய் கறக்குற சும்மா காய் அரிமான கரணம் பேர் வேணா போனா அரிமான பால் அது இப்போ வந்து முகஞ்சா இது ஏப்பா சொல்லு. 7 வச்சு பானைமுறையில் உட சொல்லு. இல்ல ஆகாதா சரி எப்படி வாட்சிமே சொல்ல கட்டையில என்ன மாடு வேலை சொல்றீங்க. நான் வந்து கட்டைக்கு வாங்கி அவரு வந்து 2000 ரூபாய் செலவு பண்ணி 52,000 ரூபாய் கணக்கு. பனை முறையில் ஒரு வாரம் சொல்லு. ஆளு வரி கேட்குது கேட்டா கொடு. மாடு மேல பார்த்தாங்கன்னா ஈத்து வந்து 3 அணித்துனா ஆனா இவன் இத வாங்கலாமா 1000 கம்மியா கேக்குறாங்களா 50 ரூபாய். நான் 42 ரூபாய் கேட்டேன். 42க்கு கண்ணு கிடையாது. கண்ணுக்கு வையும் இந்த பத்தியா யாரோ 12 லிட்டர் வரலாம் அடுத்த வாரம் 12 லிட்டர் 5 10 வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தம்பி எவ்வளவு 12 49 கட்டி சொல்லிட்டு மாடு யாரா தராங்க பைக் வச்சுக்க சொல்லு. பனை முறிக்கு 47க்கு 1000 கூலி கூட வாங்கணும்னு கேக்குறவனுக்கு யாரும் கொடுக்கறதில்ல சும்மா எதுவும் 5 சொல்லி 1000 கம்மியா கேக்குறான். நான் 45ல உடச்சு கேட்டேன். ஆமா 45ல உடச்சு கேட்டேன். 45ன்னு சொல்லியாச்சு. 48 கேக்குதான். 1000 கம்மியா கேக்குதான். அத்தனைக்கு வாங்கி 2000 ரூபாய் அண்ணனுக்கு செலவு. ஏன் தம்பி ஒண்ணுமே பொறுத்து சொல்றேன் வந்து 12 வாங்கி பொறுத்து சொல்ற 12 வாங்கி சரி. நாளைக்கு பனையாளிக்கு நீ உடைக்க பனையாளிக்கு சரி பனையாளி கைக்கு பனையத்தை வாங்கி ஆடா நீ அங்கெல்லாம் நிக்காதரா. நான் சொல்றத கேட்டு போயிட்டாங்க. கேரளக்காரர் கேட்டு போயிட்டாங்களா? கேரளக்காரர் கேட்பாத நிக்க வேண்டியதான். அந்த கண்ணை ஒரு கண்ணை ஊத்துட்டு வா தம்பி, கண்ணை ஊத்துட்டு வா. எவ்வளவு கேட்காது அவசரப்படுறேன். 50,000 மாடு சும்மா பேசிக்கூடாது. கேரளா போறது சரி இங்க வா அந்த கண்ணவர்
அவனுங்க எங்கேயும் போக மாட்டானுங்க. ஆயிரம் கம்மியா கேக்குறீங்க. 1000 1500 வச்சா வியாபாரம் முடியும். அளவா கொஞ்சம் கறந்துட்டு கண்ணுக்கு விடாத. இது கட்டுமடி களி. அடி அடி மடக்கி குடிச்சு அடிங்க. அடிங்க. பாப்பா இங்க கொஞ்சம் தள்ளுங்க சார். இங்க கொஞ்சம் தள்ளுங்க. இங்க வேணாம். பாத்துட்டியா? இங்க பாத்துட்டியா? இங்க வேற இங்க வேற இங்க வேற பாரு. சரியா? ஆகாதா? சரி இங்க கொண்டு 48,000. அதுக்கு மேல 5 வீசா கிடையாது. ஆமா நான் சொன்னது பாரு. அதுக்கு மேல எல்லாம் அவருக்கு 1500 ரூபாய் செலவு இருக்குது. இங்க இருந்து அங்க போகணும். புரியல? இங்கேயும் கொடுத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்ப 60,000 சொல்லி 48,000 ரூபாய்க்கு வாங்கிருக்காப்பா. 48,000 ரூபாய்க்கு வாங்குது. 57 ரூபா சொன்னாரு. 57 ரூபா சொன்னாரு. 57 ரூபா சொன்னது வந்து 48,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. ஆமா ஒரு 7 6 13 லிட்டர் வரும். ஆமா அதுக்கு மேல இவர் போடுற தீவனத்தை பொறுத்தே இருக்கு. அதுக்கோசரம் சும்மா கட்டி வச்சுட்டா போல கறவை வராது. அதோட தெரிஞ்சுக்க. கண்ணு பால் மீறி ஓடுங்க கழிஞ்சிரும். இப்ப போன உடனே கறந்துரு. போன உடனே கறந்துருங்க. கொஞ்சம் லைட்டா விடுங்க. அதிகம் விட்டீங்கன்னா கழிச்சல் எடுக்கு. இது கட்டுப்பாடு. கறவை எவ்வளோப்பா வரும்? கரெக்டா 18 லிட்டர் வருது. 12 லிட்டர் வேணாம்னா 5 10 லிட்டர் கணக்கு வச்சிருக்கேன். இவன் வந்து 2 லிட்டர் சேர்த்து சொல்லியிருக்கியா. நான் 2 லிட்டர் கம்மியா சொல்றேன். இப்ப இது கட்டுமடி. போன உடனே கறந்துருங்க. கறந்துட்டீங்கன்னா 5 10 லிட்டர் வரும். கண்ணு வந்து இளங்குறதுனால காரவை கூடுனாலும் கூடும். சரிங்களா? வேற ஒரே சாயிலா போச்சு. ஆமா இவன் கண்ணை கட்டிடலாமா? வண்டி பேசி வண்டி பேசி உங்களுக்கு சரி நமக்கு கிலோமீட்டரோட கேட்கலாம். ஆமா சின்ன வண்டி தான். டாடா ஏசி 2 தான் போறோம். ஆமா எத்தனை கிலோமீட்டர்? 20 சரி 20 கிலோமீட்டர் 2 ரூபா வேணும். இருக்குது பார்த்து டக்குன்னு சொல்லு. ஏன்னா 1500 ரூபா வாங்கி உங்களுக்கு தெரியும். அது இப்போ சரிங்க வேற வண்டி வரும்.
உனக்கு நிறைய வாடகை கொடுத்துருக்குறேன், அதனால நான் சொல்றேன் நான். தெரியும் மொடக்குறிச்சியே நம்ம அன்னைக்கு ஆ, ஃபோன் பண்ணணும். ஆ. சொல்லு புடிச்சிட்டு வரலாம். வரலங்க. நான் இப்ப ஈரோட்டுக்கு அடுத்த லோடு எடுக்காமயே இருக்கிறேன். ம். ஈரோட்டுக்கு போனா 1000 ரூபாய் 1200 தான் தர்றேன். நூறு ரூபா. என்னங்க 100 ரூபாய்? 1800. என்ன இது ஆ இதை விட அது கொஞ்சம் கிளம்பு. எந்த எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? முடக்குறிச்சியில இருந்து இவர் வந்தாரு. 2 மாடு வாங்கி கொடுத்தேன். ஒன்னு கிடரிக்கண்ணு, ஒன்னு காலங்கண்ணு. சரியா? 60 ரூபா சொன்னாங்க. 48 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா கண்ணோட. சரியா? அந்த மாடு 46. அது சரியா? அப்படி வண்டியும் பிடிச்சி கொடுத்து வழியும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆ வாடகை 1600 ரூபா. கிலோமீட்டர் கம்மி தானே, அதனால இங்க லோக்கல் வாடகைங்கிறாங்க. ரொம்ப 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்னா வாடகை அதிகம். இது கிலோமீட்டர் கணக்கு. நீங்க வந்தீங்க, நல்ல விலைக்கு விலையை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்க. மருதம் சார் யூடியூப்ல செல்வராஜ் நம்பர் பார்த்துட்டு தான் வந்தேங்க. 2 நாளைக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணியிருந்தா வாங்க காலையில் வாங்கி தரோம்னாரு. பரவாயில்ல, நல்லா சுற்றி பார்த்து நல்ல மரம் வாங்கி 1-2 பார்த்தா சொல்லி சுத்தம் இல்லைங்கிறனால வேண்டாம்ட்டு விட்டுட்டாரு. இந்த 2 மாடு எனக்கு பிடிச்ச அளவு ஓரளவு ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்து மாட்டேன், நல்லா இருந்தால் மறுபடியும் இன்னொரு 2 வாரம் கழிச்சு நல்லா இருக்கு. மாடு நல்லா இருக்கு. சரி, 2 ஒரே மரம், ஒரே ஒரே சைஸ். விலைக்கு இருக்குது, விலைக்கு வாங்கிருக்கு. விலைக்கு தகுந்த ஒரு 4-5 ஏத்துக்கு வச்சுக்கலாம். 4-5 ஏத்துக்கு வச்சுக்கலாம். ஒன்று 46,500, ஒன்று வந்து 48 ரூபாய்க்கு வாங்கணும். 57 60 சொன்னதை ஒரு எண்டு வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க, வாங்கி கொடுத்தேன். நன்றி.